அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிட்ட நான் உன்னையே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி போடா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்தாச்சு. இரு தாரா ஒரு சரி அப்படின்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு போறாரு. பட் நம்ம ஹீரோயின் நிக்கிறதாக இல்ல, அவங்களும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேப்ல தான் நம்மளோட விக்கி அங்கிட்டு வருவாரு. என்ன வாழ்க்கை இது, இந்த கிராமத்துல இருக்கிறப்ப ஒழுங்கா சப்ளைவே பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம நடந்து போய் தூரமா எடுத்து வர வேண்டியதா இருக்கே அப்படின்னு கடுப்பாயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம தாரா வரும். தாரா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு இவர் அப்படி கேட்கறாரா. அதே நேரத்தில் பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ டே மச்சான் இந்த கார் சாவி எப்படி, அங்க ஒரு ரெட் கலர் கார் இருக்கும், அது என்னோட கார் தான், அதை தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. டே எங்கடா ரெட் கலர் கார் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரே அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா பின்னாடியே ஓடுறாங்க. சோ நம்ம தாராவோ ஆக்சுவலி வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. சோ அந்த ரூம்ல போய் டோரை சாத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க போய் திறக்க ட்ரை பண்றாரு. தாரா தயவு செய்து வெளியே வா, கதவை தர அப்படின்றாரு. பட் அவங்க கேட்கறதாக இல்ல. டே தயவு செய்து என்னை ஃப்ரீயா விடு கொஞ்ச நேரத்துக்கு, தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தனியா வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க வந்து இல்ல நீ வந்துட்டு திடீர்னு ஓடிட்ட, என்னால ஒன்னும் பண்ண முடியல, அதனால தான் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன், தயவு செய்து நீ வெளியே வா அப்படின்றப்ப தயவு செய்து நீ முதல்ல என்னை தனியா விட்டு போடா சாமி, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஐயோ இவன் வேற இந்த கேள்வியை கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வாயை வச்சு சும்மா இருக்காம உளறிடுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கேட்கறாரு, இங்க பாரு நீ குடிச்சிருந்தா தைரியமா பேசுற, ஆனா மத்த நேரத்துல கன்ஃபியூஸ் ஆகி குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட, நீ பார்த்தா எப்பத்தான் நீ வந்து இப்படி ஓடுறத நிப்பாட்ட போற, தயவு செய்து ஓடாத, வா வெளியே வா அப்படின்றாரா. இவங்க டே நான் ஒன்னும் கன்ஃபியூஸ்லாம் ஆளடா, ஏதோ ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தேன் ஓகே அதனால வந்து கிஸ் பண்ண, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ கேட்டோமே இதை மறந்துட்டோன்னு நினைச்சு சொல்லி வச்சிருந்தேனே, இப்ப தேவையில்லாம நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோமேங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிராங்க. நம்ம ஹீரோ இதை கேட்டோன்னே இன்னைக்கு என்ன சொன்ன, நீ கிஸ் பண்ணு சொன்னீங்க, ஒரு சரி உனக்கு எதுவுமே ஞாபகம் சொன்னா, ஆனா இப்ப எல்லாமே ஞாபகம் இருக்குதா, அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்திருக்குது, தயவு செய்து தர சொன்னா கேளு, தர அப்படின்னு தட்டுறாரு. அவங்க இருடா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுறா, ஏன்டா இப்படி. ஒரு பக்கம் உள்ள நம்ம ஹீரோயினி ஆல்மோஸ்ட் உட்கார்ந்துடுறாங்க. அப்படியே போடா என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு தனியா விடுறா அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே அவரும் பாக்குறாரு. சரி இதுக்கு மேல இவளை விட்டு நம்மளால போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணவரு அப்படியே மெதுவா அவர் வந்து கீழே உட்கார்ந்துறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நைட் வரைக்கும் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க கிராமத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினி ஆக்சுவலி முந்தா நேத்து கிஸ் அடிச்ச சீனு நம்ம சாம் மட்டும் பார்க்கலங்க, ஆல்மோஸ்ட் கிராமத்துக்காரங்களும் பார்த்திருக்காங்க. யாரு, நம்ம மனோஜோட அம்மா அவங்களும் தான் பார்த்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க உட்கார்ந்து லேடிஸ் கூட உனக்கு விஷயம் தெரியுமாடி, அவங்க ரெண்டு பேரும் திரும்ப டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடி, என்னடி சொல்ற, அவங்க ஏதோ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணாங்களே, அதான் அப்புறமேல் வந்து அது இதுன்னு சொல்லி உடஞ்சிருச்சேடி, இப்ப என்னடி திடீர்னு காதலாமா காதலு அப்படின்றாங்க. அந்த லேடியோ அடியே உனக்கு தெரியாதா, அவங்க ரெண்டு பேரும் முந்தா நேத்து நைட்டு அதுவும் எங்க நம்ம பார்க் இருக்குல்ல அந்த கிரவுண்ட்ல நின்னுகிட்டு இருந்தாங்கடி, நான் கூட என்னமோன்னு பார்த்தா கடைசியில ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டாங்கடி, அதுவும் கிண்ணத்தெல்லாம் கிடையாதுடி லிப்கிஸ்ரி, அப்ப பாத்துக்கோ அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் டேட் பண்றாங்க, திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடி. அது மட்டும் இல்லடி, இதை வச்சு மட்டும் சொல்லல நானு, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் அவளை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாண்டி, அதுவும் எப்படி உப்பு மூட்டை தூக்குற மாதிரி, இவங்க ரெண்டு பேர் இப்படி போனாலே லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் இவங்க ஒரு மாதிரியா பொருளி பேச, அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி காட்டினா அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நினைச்சு பாக்குறாரு, நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகும்போது அவங்க சொல்லிருப்பாங்க, நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்பவுமே தனிமையிலே தான்டா இருந்திருக்கேன், ஆனா இப்ப வரைக்கும் வர அந்த தனிமை என் கூட இருக்குது, தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதரா, என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதரா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டே வர்றாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரா. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு சரியான காமெடி சீன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலி வந்து ஆக்சுவலி எங்க வந்தாங்க, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வந்தாங்க. அந்த பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வந்தப்ப யாரை பார்த்தாங்க, அவங்களுடைய மூத்த மருமகனை எல்லாரும் பார்த்துட்டாங்க. சோ இது என்ன ஹைலைட் என்ன தெரியுமா, அங்க அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. சோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுடைய அப்பா பாங்க, டேய் உன்னையத்தான் நான் வந்து என் மூஞ்சில முழிக்க கூடாது சொல்லியிருக்கேன்ல, எந்த தைரியத்துல இங்க வந்து ஐயோ அப்பா இது உங்க ஊர் உங்க இடம் தெரியாதுப்பா, இது மன்னிச்சுங்க அப்பா அப்படின்றாரு. என்னது அப்பாவா, என்னைய பார்த்து எப்பறம் நீ அப்பான்னு சொல்ல போச்சு, உன்னைய கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தொலை போய் அதை எடுத்து அடிக்க போறாங்க. எல்லாரும் நிப்பாட்டாங்க, டேய் நிறுத்துங்க அப்படின்னு. ஒரு பக்கம் நம்ம பிஏ தான் வந்து அவரை காப்பாத்திட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம மீரா அக்காவோ, ஏய் உன்னை தான் நான் வந்து இங்க வரக்கூடாதுன்னு சொன்னோட, ஏன்டா இங்க வந்தா போடா முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அம்மா அவங்க அம்மா வந்துட்டு கரெக்டா ஏய் நிறுத்து முதல்ல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே எல்லாரும் ஸ்டாப் ஆயிடுறாங்க. கடைசியில பார்த்தா எல்லாரும் வெளியே அனுப்பிச்சுட்டு இங்க ஒரு 4 பேர் மட்டும் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. யாரு, நம்ம பிஏ, அப்புறம் எக்ஸ் ஹஸ்பண்ட் மீரா அக்கா, அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா, இந்த பக்கம் தலையாரி அதாவது வந்து அந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீசர், இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அப்ப கூட பாருங்க அந்த அம்மா வந்து பேசுறாங்க கரெக்டா, எனக்கு தாராவோட அம்மாவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க. என்ன அப்படின்னா கரெக்டா அவரை பார்த்தேன், ஏன்பா தம்பி என்ன நல்லா இருக்கியா, என்ன விஷயமா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வந்து இல்லமா ஆக்சுவலி வந்துட்டு இந்த தீம் பார்க் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்றாரு. இதை கேட்ட நம்ம மீரா அக்காவோ சும்மா இருக்காம எது நம்டாலையா அப்படின்னு அவங்க அப்படியே பாங்க அப்படின்னு சரிமா அப்படின்றாங்க. அவங்க வந்து கேக்குறாங்க, ஏப்பா உண்மையிலே உனக்கு இந்த கிராமத்தோட உதவி தேவையா, இந்த கிராமத்து மக்களோட உதவி ஏன் அப்படின்னா நீ இந்த அளவுக்கு வந்து தீம் பார்க் அதுன்னு எல்லாமே பண்ணணும்ன்றியே அதான் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஆமாமா அப்படின்றாரா. சரி ஓகே, பிசினஸையும் வந்துட்டு பர்சனல் லைஃபையும் நீ எப்பயுமே ஒண்ணு சேர்க்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கேற்ற மாதிரி தான்
பிசினஸ் பண்ணுவ அப்படின்னோடனே ஆமா ஆமா அப்படின்றாங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? சரி ஓகே, எங்க வந்து தீம் பார்க் கட்ட போற? நம்தாலயா அப்படின்றாங்க. நல்லா கேட்டுக்கோ, சம்தலா அப்படிங்கிறது ஒரு இடம், அதே மாதிரி நம்டலா அப்படிங்கிறது ஒரு இடம். சோ இவங்க கேட்கறது நம்டாலால கட்ட போறீங்களான்னு கேக்குறாங்க. அவர் வந்து முதல்ல தலையாட்டுறாரு. பட் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆபீசர் ஒரு நிமிஷமா ஆக்சுவலி வந்துட்டு அவர் தீம் பார்க் கட்டணும்னு இடம் கேட்கிற இடமே பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, நல்லா தெளிவா படிங்க அப்படின்றப்ப அந்த டேப்லெட் எடுத்து பாக்குறாங்க. அதுல அந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீடைல் இருக்கும்போது அப்பதான் கவனிக்கிறாங்க, சம்தலா அப்படின்ற இடத்துல இவங்க தீம் பார்க் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத. என்னது சம்தலாவா அப்படின்னு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க அப்பாவும் கேக்குறாரா, அதே நேரத்துல பிஏ வந்து இல்ல சார், ஆக்சுவலி வந்துட்டு அந்த இடத்துல தான் பில்ட் பண்ண முடியும் எங்களால ஒரு நல்ல தீம் பார்க்க, அதனாலதான் அந்த இடத்தை செலக்ட் பண்ணோம் அப்படின்றப்ப இவங்க அக்கா சும்மா இருக்காம, ஏடா எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து இந்த மாதிரி பேசுவ, அதுவும் அந்த இடத்தை செலக்ட் பண்ணிப்பா அப்படினே, உட்காருமா அப்படின்னு சொல்லி அப்படியே சாந்தமாக்குறாங்க. என்னப்பா தம்பி இது ஏஎஸ் குரூப்போட அந்த தீம் பார்க் வந்து சம்தலால தான் கட்ட போறீங்களா என்ன அப்படின்னு. ஆமாமா அப்படின்னு பிஎம் சொல்றாரு. நம்ம ஆளு சொல்றாப்ல, ஆமாப்பா இந்த சம்தலால தான் வந்துட்டு நீ இந்த தீம் பார்க்க கட்டணும்ன்ற ஐடியாவை யாருப்பா கொடுத்தது அப்படின்னு. அவங்க அப்படியே பாக்குறாரு, ஐயோ இது எப்பரா சொல்றதுன்னு. பிரசிடென்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்க்கணும் என்ன நினைச்சாங்க தெரியல, தப்புன்னு அவங்க ஒரு இது எடுத்துட்டு அடிக்க போயிடுறாங்க. ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராக்கா எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. கடைசியில பார்த்தா நம்ம அம்மா அப்படியே மெதுவா வர்றாங்களா. நம்ம மீராக்கா தான், ஆமா ஆமா தயவுசெய்து கோபப்படாதமா, பொறுமையாருமா, இது உன் உடம்புக்கு நல்லது இல்லமா, ப்ளீஸ்மா பொறுமையா நடமா, ஏமா அவசரப்படுற, உணர்ச்சி வசப்படாதமா, பிரஷர் ஆயிருமா, அதுவாமா இப்ப சொல்லிக்கிட்டே வர்றாங்களே. நிறுத்தி 4 வருஷம் கழிச்சு பாக்குறேன் அவன் எதுக்காக வந்திருக்கான் பாரு. இவங்க அம்மா அப்படின்றாங்க. பட் யாரையுமே கண்டுக்காம அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம மீராக்கா கூப்பிட, நீ முதல்ல வாயன் கூட நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்றப்ப டக்குட்டு அவங்க அப்பா நிறுத்து, எதுக்கு நீ அவன்கிட்ட போய் பேசணும் அப்படின்றாங்க. இல்லப்பா இது என்னன்னு பத்தி பேசணும்ல, நீ ஒண்ணு பேச வேணாம், இப்போதைக்கு நீ யாரு அவன் யாரு 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவ்வளவுதான், நீ இன்னும் இந்த பழைய நினைப்புல இருக்காத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைய ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டு போய் தனியா உட்காந்து பேச வைக்கிறாரு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்க கடைசியில பாப்பீங்க செம சூப்பரான சீன் எல்லாம் உண்டு. இங்க பார்த்தா 2 பேரும் உட்கார்ந்து சரக்கடி உட்கார்றாங்க. அப்ப கூட பாருங்க அவங்க அப்பா கேக்குறாரு, என்னப்பா சரக்கடிக்கிறியா அப்படின்னு. அவன் வந்து இல்லப்பா இருக்கட்டுப்பா அப்படின்னு. டேய் முதல்ல அப்பான்னு சொல்லி நிப்பாட்றா, எல்லாம் கல்யாணம் ஆனவங்க சரக்கடிப்பாங்க, இந்தா குடி அப்படின்னு சொல்லி ஊத்தி கொடுத்துட்டு, முதல்ல நீ வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுற நிப்பாட்டு, நான் ஒன்னும் உனக்கு மாமனார் கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலி அப்புறம் அவங்கள நான் எப்படி கூப்பிடுறது, இல்ல நான் வந்து ஒரு பிரசிடென்ட்ன்றனால வாங்க போங்கன்னு கூப்பிடுறதா, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட அப்பா, எனக்கு எக்ஸ் மாமனார் அப்படி இப்படின்னு முடியலையே அப்படின்னு சொல்லி கல்பா அடிச்சிடறாரு. சோ அவர் வந்து டப்புன்னு கல்பா அடிக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம பிஏ வந்து ஆக்சுவலி நம்மளுடைய மீரா அக்கா கிட்ட பேசிட்டே போறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நாங்க முதல்ல வந்து நம்டாரால தான் வந்துட்டு அந்த தீம் பார்க் கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணிருந்தோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து ஒரு சில பிரச்சனைனால இவர் சைன் பண்ண மாட்டேன்ட்டாரு அப்படின்றப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இவர் அப்பதான் விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி மீட்டிங்க்கு போயிருந்த இடத்துல உங்களை பத்தி தப்பா பேசுறதுனால தான் வந்துட்டு அவர் நம்டாலால நான் வந்து அந்த தீம் பார்க் கட்ட மாட்டேன், சைன் பண்ணவே மாட்டேன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா பிடிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஐயோ அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா, ஏன்டா இப்படி பண்றான். விடுங்க மேடம், அவர் உங்க மேல உள்ள பாசத்துல தான் அப்படி பண்ணாரு, என்னதான் நீங்க டிவோர்ஸ் ஆயிருந்தாலுமே அவருக்கு இன்னமும் வந்து உங்க மேல பாசம் இருக்க தான் செய்யுது. நம்ம மீரா அக்காவும் அதை பத்தி சொல்றாங்க. இல்ல எனக்கு அவர் பேசினதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படணும், கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்றாங்க. இல்ல மேடம் என்ன பண்ண சொல்றீங்க, அவங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து டிகர் பண்ணி விட்டாங்க, அவங்கள வேற வழி இல்லாம தான் அந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்றாங்க. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், அவர் பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்போ இந்த டீலை வந்து நம்தானால தான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க சம்தரால கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்றீங்க, இதனால நிறைய பிரச்சனை வரும்யா அப்படின்றாங்க. மேடம் நான் என்ன மேடம் பண்றது, அந்த டீல் ஓகே இருந்தா ஆல்ரெடி அங்கேயே நம்ம வந்து அந்த பார்க்க ஓபன் பண்ணிருப்போம், பட் இப்போதைக்கு இங்க தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி அவரும் ஐடியால இருக்காரு. அவருக்கு வேற வழி கிடையாது. அவங்க அப்பா வந்து இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீலை வந்து அவர் முடிக்காம போனாருன்னா அவருக்கு தான் சிக்கல். சோ அதனாலேயே வந்து இந்த டீலை இங்க தான் மேடம் முடிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. ஐயோ என்னையா சொல்றேன், என் ஃபேமிலி வேற இருக்கு, ஊருக்கே தெரியுமியா அவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு, அப்படி இருக்கிறப்ப எப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. மேடம் வேற வழி இல்ல மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு நம்ம பிஏவும். இப்போ இங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தன் எக்ஸ் ஒய்ஃபோட அப்பாவும் இவரும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்க அவங்க, டேய் தயவு செய்து நீ அப்பான்னு சொல்லாதடா, இப்ப நீ பொண்ணோட புருஷனே கிடையாதுடா, ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்றப்ப வேற வழி இல்ல, உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, அப்பா தானே கூப்பிட்டாகணும், அதான முறை அப்படின்றாரு. அவர் அப்படியே பாக்குறாரு, ஏன்டா இப்படி பண்ற குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு காமெடினா, குடிக்கிறப்ப இவங்க 2 பேரும் பேசுறது ஆப்போசிட்டா தான் பேசுறாங்க. ஆனா இந்த எபிசோடோட எண்ட்ல பாருங்க அப்படியே தலைகளா மாறும். குடிச்சிட்டு வச்சவர் அப்பதான் சொல்றாரு, இங்க பாருடா என் பொண்ணை வந்து நான் உனக்கு கட்டி கொடுத்தேன், அந்த ஏஎஸ் குரூப்போட வாரிசு நீ இல்லன்னு சொல்லல, ஒரு பெரிய பணக்காரன் தான், ஆனா என் பொண்ணை கட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் நீ வந்து அவளை சந்தோஷமா வச்சிருக்கணும், சொல்ல போனா அவளை ஒரு ஹஸ்பண்டா நீ தான் வந்து ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், பட் அந்த இடத்துல நீ இந்த விஷயத்தை பண்ணாம விட்டுட்டா அதனாலதான் அவ உன்னை விட்டுட்டு இங்க வந்து இருக்கா. சோ இப்போ நீ என்ன முயற்சி பண்ணாலும் அவன் கூட திரும்ப வருவான்னு நினைக்கிறியா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்றாரு. இவர் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு, நல்ல பிள்ளை மாதிரி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டவுனா தான் இருக்கு, என்ன ரீசன் தெரியல, நான் அதை சரி பண்றதுக்கான எல்லா முயற்சி பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க ஓகேவா. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள ஓடிடலாம். ஆமா நீ எந்த விதத்துல வந்து இப்போ உன் பொண்டாட்டி திரும்ப வருவான்னு சொல்லி உட்கார்ந்துருக்கேன், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து மாற மாட்டா, அது ரொம்ப ரொம்ப ரேரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து கல்யாணம் பண்ணப்ப என்ன சொன்ன, உங்க பொண்ணை நல்லா
நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண, அந்த ப்ராமிஸ் நீ இதுவரைக்கும் காப்பாத்திருக்கியா? இல்லவே இல்ல. ஏன்னா என் பொண்ணு அங்க இருந்து வரும்போது பாரு டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சியே, அப்பயாவது கொண்டு வந்து விடணும்ன்ற ஒரு அக்கறை இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப கூட பாரு நீ என்ன பண்ண, டிவோர்ஸ் பேப்பரோட தனியா அவளை அனுப்பிச்சிட்ட. கொஞ்சமாவது யோசிச்சு அவளை கொண்டு வந்து இங்க விடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி இவரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சோ அப்பதான் வந்து அவங்க அப்பா சொல்றாரு, என் பொண்ணு வந்து அந்த டிவோர்ஸ் ஆன ஸ்டேஜ்ல அவ என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி அதுல பேப்பர்ல போட்டு கிளிட்டாங்க, இந்த மாதிரி ஏஎஸ் குரூப்போட மூத்த வாரிசு தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்றாங்க, அவங்க வந்து அவங்களோட பவர் அபியூஸ் பண்ணதாக இப்படிப்பட்ட சில வதந்திகள் எல்லாம் பரவிச்சு, அந்த வதந்தி எல்லாம் தாங்கிக்கிட்டு அவ வந்து இவ்வளவு தூரம் இருக்கா. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தனியா இவ்வளவு தூரம் ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவளுக்கு இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் என்னைக்காவது நீ யோசிச்சிருக்க? அதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு உன்னோட ஒர்க்க பாக்குற, நீ சம்பாதிக்கிற பத்தி யோசிக்கிற, இதையே பத்தி யோசிச்சிட்டே இருக்கே தவிர மத்த விஷயத்தை பத்தி நீ யோசிக்காம விட்டுட்ட, அங்கதான் நீ தப்பன்ட்ட அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அவரு வந்து சொல்றாரு, ஆமா நான் அவளை பாதுகாப்பு பண்ணிருக்கணும், அவளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், பட் நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, இப்ப என் பொண்ணை ஏத்துக்கிட்டாலும் என் குடும்பம் நீ ஏத்துக்குமாடா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? நானே ஏத்துக்கிட்டாலும் என் குடும்பத்துல இப்போ உன்னை ஏத்துக்குவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நீ பொண்ணு கேட்கறப்ப என்னடா சொல்லி கேட்ட? நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவேன், அப்பா அம்மா எல்லாரும் நீங்க இருக்கிற மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி பாத்துக்குவேன், அவளுக்கு எந்த கவலையும் இல்லாம பாத்துக்குவேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி இப்ப என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அவன் நிலைமைய? அவர் அப்படியே ஒரு மாதிரியாவே பாக்குறாரு. ஏன்னா அவர் வந்து அவர் மேல தப்பு இருக்குல்ல, சோ அதை பத்தி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. இதுல என்ன ஹைலைட் தெரியுமா? இப்ப ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் ஹைப் ஆகி மாமனார்ட்ட ஆக்சுவலி அவர் வந்து உட்கார்ந்து பேசுறாரு. அப்படியே கிளாஸ் வச்சவரு, மாமா நான் போதை ஐட்டம் மட்டும் நினைக்காதீங்க மாமா, ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் மாமா, என்ன அப்படின்னா என்னால மீற இல்லாம இருக்கவே முடியாது மாமா. அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் மாமா எனக்கு தெரிஞ்சது அவ தான் என் உலகம், அவ தான் எல்லாமே அப்படின்னு. ஆனா இப்போ என்ன பண்றதே தெரியல மாமா, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமா, உங்க பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு. அவர் அப்படியே பாக்குறா, டேய் என் பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ஏன்ட்டே ஐடியா கேக்குறான். சரி இருந்தாலும் நீ என் மாப்பிள்ளை ஆயிட்ட, அதனால நான் உனக்கு ஐடியா தர்றேன், அது மாதிரி பண்ணு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு டீலிங் போடுறாங்க. அட பாவியா டேய் குடிச்சு விட்டு என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க? அதாவது வந்துட்டு அவர் கேக்குறாரு, மாமா மாமா நான் ஒரு தடவை தப்பன்ட்டேன் மாமா, இனிமே தப்பே பண்ண மாட்டேன் மாமா, உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்குவேன் மாமா, தயவு செய்து திரும்ப எனக்கே கொடுத்துருங்க மாமா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி இவரு கேட்க போதையில அதுக்கு அவரும், மாப்பிள்ள கவலைப்படாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, ஆனா நல்லா பாத்துக்கணும், ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் மாமா, நான் நல்லா பாத்துக்கிறேன் மாமா. இப்படி போதையில ரெண்டு பேரும் பயங்கரமா உளறிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்கதான் இந்த கூத்து நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ண, மாமா நீங்க ஏத்துக்கிட்டனால இந்த வாட்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வாட்ச் எல்லாம் கொடுக்குறாரு. அவரு, டேய் ஏன்டா இப்படி குர்ரா அப்படின்னு அதை வாங்கி போட்டா நல்லா பர்ஃபெக்டா தான் இருக்கு என் கைக்கு அப்படின்றாரு. யோ மாமனார் என்னையா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப பேச வந்துட்டாங்கல்ல, அதே நேரத்துல நம்ம மீரா அக்கா அங்க பாத்தீங்கன்னா இங்கிட்ட குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க. அதுல பாருங்க நம்ம ஐஸ் குழந்தை இருக்குது. அது போக அவங்க அம்மா உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்ம ஐஸ் குழந்தை தான் சொல்லுது, ஆண்டி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படின்றப்ப, ஐயோ உனக்கு தெரியாதுமா, தெரியாது, அதுவும் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், ஆனா எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன்னத்துக்கு ஆகாத மருமக, இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, என்ன நடக்க போதோ தெரியல, அப்பா எங்க அவரை திட்டிடுவாரோ இல்ல இவர் ஏதாவது பண்ணிடுவாரோ, இப்படி பல குழப்பத்துல இருக்காங்க. அவங்க தங்கச்சி சமாதானப்படுத்துறாங்க, அக்கா விடுக்கா, இப்ப என்ன அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எக்ஸ் மாப்பிள்ளை, அதனால ஒன்னும் தப்பு இல்ல, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுக்கா அப்படின்னு சமாதானப்படுத்த. ஐயோ உனக்கு இன்னும் புரியலடி, அந்த நம்தரா டீல் மட்டும் ஒழுங்கா முடிஞ்சிருந்தா அவன் இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதே, ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேர் மேலே சாஞ்சிடுறாங்க. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, இவங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்காங்களா, அதே நேரத்துல அவங்க அம்மா வர்றாங்க. ஆமா ஆமா சொல்லுமா எங்கம்மா போற இந்நேரத்துல, அதெல்லாம் இருக்கட்டும் நான் எங்கேயும் போல, ஆமா நீ டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் கூட எதுவும் கான்டாக்ட்ல தான் இருக்கியா, எதுவும் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு. ஆமாமா இல்லமா சத்தியமா நான் அவனை பார்த்தது கூட கிடையாதுமா, அந்த டிவோர்ஸுக்கு அப்புறம் நான் அவனை மீட் பண்ணது கிடையாது, பேசினது கிடையாதுமா, ஆக்சுவலி வந்தமா யதார்த்தமா ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் கோயின்சிடென்ட்மா, அது வந்து நான் வேணும்னு மீட் பண்ணணும்னு சொல்ல மீட் பண்ணல, யதார்த்தமா நடந்த விஷயம், ஒரே ஒரு தடவை மீட் பண்ணேன், அது கூட நான் வந்து ரொம்பலாம் பேசல, வழி கேட்டாரு சொல்லிட்டு அனுப்பிட்டேமா. அது கூட பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க கூட இந்த டிராபிக் போய் இது பண்ண சொன்னீங்கல்ல, அப்ப கூட பாருங்க நான் அவரை பார்த்தேன், ஆனா அப்ப நான் ரன்னிங்ல இருந்தேமா, அவர்கிட்ட பேச கூட கிடையாது, அவரு என்னை பார்க்கல, நான் மட்டும் தான் அவரை பார்த்தேன், இந்த மாதிரி எதுவும் கிடையாதுமா, நான் எந்த கான்டாக்ட்ல இல்லமா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க பாரு அவனை திரும்ப மீட் பண்ணா அப்படின்னா இந்த டீல் இங்க நடக்காது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடு அப்படின்னு. ஓகேமா நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அப்புறம் மறந்துடாத, ரொம்ப அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத சரியா, அது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு. சரிமா ஓகேமா அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இவங்க வா முடியலையே என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா, இவன் பண்ற வேலை இருக்கே அப்படின்னு ரொம்ப வந்து சலிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எங்க அங்க அடைச்சிருந்தாங்கல்ல ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு, சோ அங்கேயே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏமா நைட் ஆயிடுச்சுமா வாமா குளிருது கிளம்பலாமா அப்படின்னா அவங்க வந்து எந்த பதிலும் சொல்லல. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, இங்க பார்த்தாரா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ, தயவுசெய்து திரும்பி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, நீ ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சப்பெல்லாம் நாங்க சந்தோஷப்பட்டோம், அதே நேரத்துல நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க, என்ன பண்ற, எல்லா விஷயத்தையும் ஓகே தானா, ஒவ்வொரு நாளும் நான் வந்து உன்னை நினைக்காத நாளே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு பிரிஞ்சோம், நான் இல்லைன்னு சொல்லல, பட் உன்னைய பத்தின கவலை எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது, நீ இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும், நான் ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்த்தேன் இந்த ஊர்ல, அப்ப
முதல்ல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பட்டேன் நீங்க வந்தப்ப. ஆனா உனக்கு நடந்த பிரச்சனையை நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். இதுதான் உண்மை அப்படின்றாரு. அது மட்டுமா முந்தா நேத்து நைட்டு தான் நீ வந்து என்னைய கிஸ் பண்ண. அப்பையில இருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா நீ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். பட் அது என்ன கன்ஃபியூஷன் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க நினைச்சு பாக்குறாங்க அந்த கிஸ் அடிச்ச மேட்டரை. இந்த மாதிரி வந்து நீ எப்ப பார்த்தாலும் என்னை ஓகேவான்னு கேட்கிற, ஏன்டா என்னை பத்தியே கவலைப்படுற அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க ஒரு மாதிரியா கிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கமும், அதாவது நம்ம ஹீரோ வெளியவும் நம்ம ஹீரோயினி உள்ளேயும் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் சோகமா வந்து ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்காங்களா. இந்த நேரத்துல தான் கரெக்டா நம்ம ஹீரோனும் சரி இவனை வெயிட் பண்ண வச்சது போதும், நம்ம வந்து கதவை திறப்போம் அப்படின்னு கொஞ்சம் மனசு இறங்கி வந்து அழகா அந்த கதவை திறந்து வெளியே வர்றாங்க. சோ கட் பண்ண இங்க அவங்க வீட்ல இருக்காங்க. வீட்ல வந்து அப்படியே மெதுவா எந்திரிச்சு அப்படியே டயர்டாயி வந்து சரி ஓகே டிவியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பாக்குறதுக்காக வந்து உட்கார்றாங்களா. அந்த டிவியை வந்து பாருங்க போட்டுட்டு உட்காரும் போது அதுல ரொமான்டிக் சீன் ஓடுதா, டக்குனு இவங்க ஆஃப் பண்றாங்க. அவங்க அம்மா கூட ஏன்டி தேவையில்லாம இப்ப டிவி ஆஃப் பண்ண, ரொமான்டிக் சீன் பார்த்தாலும் ஏன் இப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்கிறப்போ அது ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கரெக்டா வெளியவும் வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாங்க செம கூத்து. இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்துட்டு சரி அந்த ரூம்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போறாங்களா இல்லையா, அங்க பார்க்கணும் மாமனாரும் மாப்பிள்ளையும் கட்டி பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம தாரா அப்படியே சாக்காராங்க ஐயோ அப்படின்னு. அதே நேரத்துல கரெக்டா நம்ம ரியாவும் அங்க இருந்து வராங்க. வந்தோடனே என்னடி ஆச்சு அப்படின்னு பாருடி யாருடி ஐயோ மாமாடி ஐயோ மாமா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்களா. இந்த நேரத்துல அப்படியே அங்க அவங்க அக்காவுக்கு வர்றாங்க மீரா அக்கா. அவங்க வந்து என்னடி ஏண்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அப்பா தானே எழுப்புங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்க வேணாக்கா இரே அப்படின்னு போய் பார்த்தாதான் தெரியுது மாப்பிள்ளை மாமனார கட்டி பிடிச்சி தூங்கி இருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம மீரா அக்கா தாரா ரெண்டு பேரும் சேர்ந்து எழுப்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கிற மாதிரி இல்ல, செம்ம காமெடி. ஏன்னா எவ்வளவோ வந்து எழுப்ப ட்ரை பண்றாங்க பட் முடியல, அவங்களால எந்திரிக்க முடியல. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. சரி ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நாளைக்கு இதை விட இன்னும் ஃபன்னா சூப்பரா போகுது நம்ம எபிசோட். சரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.